Hi friends, I am back with another video. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா வந்து நார்மலாக நம்ம டெஸ்க்டாப்பில் லேப்டாப் கீபோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் கீ இருக்கும். அந்த கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி நாம் அதிகபட்சமாக கட் காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருப்போம். கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஸோ இதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக. ஆனால் இந்த வீடியோவில் கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி வேறு என்னென்ன நம்மளால் பண்ண முடியும், ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி A to Z வரைக்கும் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி தான் வந்து A to Z ஃபங்க்ஷனாலிட்டி என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் சாம்பிளுக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி A to Z வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Ctrl+A, அதுக்கு மீனிங் என்னென்னா செலக்ட் ஆல். ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபுல் டெக்ஸ்ட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் Ctrl+A ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரு டாக்குமெண்ட்டில் 100 பேஜஸ் இருந்தாலும் சரி, ஒரு பேஜ் இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் காப்பி பண்ணணும்னா Ctrl+A கொடுத்தாலே போதும். நீங்கள் மவுஸ் வச்சு ஒன் பை ஒன்னாக காப்பி பண்ணிங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அதனால Ctrl+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேஜஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டுமே வந்து செலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு Ctrl+B, அதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+B ப்ளஸ் பண்ணாலே வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து போல்டு லெட்டரில் வந்து மாறிடும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும், போல்டு பண்ணி காமிக்கணும்னா வந்து Ctrl+B யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+C, அதுக்கு மீனிங் என்னென்னா காப்பி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தோம்னா வந்து சிஸ்டமில் இருக்கிற கிளிப்போர்டில் போயிட்டு சேவ் ஆயிரும். கிளிப்போர்டுன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து டெம்பரரி மெமரி. நெக்ஸ்ட்டு Ctrl+D, அதுக்கு மீனிங் என்னென்னா புக் மார்க். இப்போ நீங்கள் ஒரு வெப்பேஜ் வந்து விசிட் பண்ணுறீங்க, அந்த பேஜ் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் லேட்டராகவும் அந்த பேஜ் வந்து இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் Ctrl+D யூஸ் பண்ணி அந்த பேஜை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பேஜ் வந்து டக்குன்னு விசிட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து Ctrl+D வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு Ctrl+E, அதுக்கு மீனிங் என்னென்னா சென்டர் எ டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்குது, இதை நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக மாற்றணும்னா Ctrl+E ப்ரெஸ் பண்ணாலே வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு தான் வந்து Ctrl+E வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Ctrl+F, அதுக்கு மீனிங் என்னென்னா ஃபைண்டிங் எ டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் 100 பேஜஸ் இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் இருக்கான சர்ச் பண்ணணும்னா Ctrl+F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு தான் வந்து Ctrl+F வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு Ctrl+G, அதுக்கு மீனிங் என்னென்னா கோ டு. இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பேஜஸ் இருக்குது, நான் வந்து 3rd பேஜுக்கு வந்து டக்குன்னு போகணுன்னா Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பேஜ் நம்பருக்கு நீங்கள் போகணுமோ அந்த பேஜ் நம்பர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தாலே போதும், அந்த பேஜுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களால் வந்து நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்னா வந்து இந்த 100 or 200 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டில் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு பேஜுக்கு மூவ் பண்ணணுன்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+H, அதுக்கு மீனிங் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்னா வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் Ctrl+H ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு நான் எந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் ஆகியே வந்து எனக்கு இந்த விண்டோவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த வேர்டுக்கு பதிலாக நான் எனக்கு என்ன தேவையான வேர்டோ அது வந்து நான் இங்கே வந்து ரீப்ளேஸ் வித்தில் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ரீப்ளேஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா த்ரூ அவுட் த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே அந்த வேர்டோட அக்கரன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு Ctrl+I, அதுக்கு மீனிங் என்னென்னா இட்டாலிக் த லெட்டர். இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில வேர்டு ஆர் ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது வந்து இட்டாலிக் ஸ்டைலில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றணுன்னா வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் Ctrl+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இட்டாலிக் ஸ்டைலில் வந்து அந்த லெட்டர் வந்து மாறிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு Ctrl+J, அதுக்கு மீனிங் என்னென்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்.
இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. இதை நான் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டாக மாற்றணும்னா அது செலக்ட் பண்ணிக்கிட்டு CTRL+J ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபைட் அலைன்மெண்ட்டாக மாறிடும். ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டாக ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் டு எண்டு எல்லா லைனுமே வந்து சேம் மார்ஜினில் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எல்லா லைனுமே வந்து சேம் மார்ஜினில் தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு CTRL+K, அதுக்கு மீனிங் என்னென்னா கிரியேட் அ ஹைப்பர் லிங்க். இப்போ நீங்கள் ஒரு வேர்டு கிளிக் பண்ணும்போது அது ஒரு வெப்பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும்னா அதுக்கு தான் வந்து இந்த கண்ட்ரோல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நான் இந்த பப்ளிஷிங் என்ற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வந்து ஹைப்பர் லிங்காக மாற்ற போகிறேன். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு CTRL+K ப்ரெஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து அட்ரஸ்னு ஒன்று இருக்கா, அதில் வந்து உங்களுக்கு எந்த வெப்பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த வெப்பேஜை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும், அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஹைப்பர் லிங்காக மாறட்டும். இப்போ பாருங்கள், இந்த வேர்டில் வந்து நான் மவுஸ் ஓவர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ஹைப்பர் லிங்கை நான் வந்து அட்டாச் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு மவுஸ் ஓவரில் காமிக்குது. ஸோ இந்த வேர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து google.comக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு CTRL+L, அதுக்கு மீனிங் என்னென்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆர் செலக்ட் அட்ரஸ். இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. இதை நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக மாற்றணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு CTRL+L ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக மாறிடும். இப்போ இந்த பேராகிராஃப் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு மட்டும்தான் வந்து அந்த மார்ஜின் மெயின்டைன் பண்ணியிருக்கும். பட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட்டுக்கு ரைட் சைடு கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்ஜின் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் அட்ரஸ்னு சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரௌசரில் நமக்கு இந்த ஒரு சம்திங் அட்ரஸ் பார் இருக்கு இல்லையா, இதில் வந்து சம்திங் அட்ரஸ் நமக்கு இருக்குது. இதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணணும்னா CTRL+L ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த அட்ரஸ் பாரில் இருக்கிற எல்லா அட்ரஸும் வந்து நமக்கு வந்து செலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு CTRL+M, அதோட மீனிங் என்னென்னா இன்டெட் செலக்டட் டெக்ஸ்ட். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா இப்போ இந்த பேராகிராஃபுக்கு ஸ்டார்டிங்கில் நான் என்னோடய கர்சர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் CTRL+M ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ஒரு தடவை CTRL+M ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டேபாக வந்து இந்த ஹோல் பேராகிராஃபுக்கே வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். CTRL+N, அதுக்கு மீனிங் என்னென்னா நியூ டாக்குமெண்ட் ஆர் நியூ விண்டோ. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு நியூ டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட்டு வந்து CTRL+N ப்ரெஸ் பண்ணாலே போதும், எனக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இப்போ ப்ரௌசரில் வந்து ஒரு டேப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இன்னொரு விண்டோ வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா வந்து அந்த டைமில் நீங்கள் CTRL+N ப்ரெஸ் பண்ணாலே வந்து இன்னொரு புது விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு CTRL+O, அதுக்கு மீனிங் என்னென்னா ஓப்பன் எ ஃபைல். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து CTRL+O ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாவிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு CTRL+P, அதுக்கு மீனிங் என்னென்னா பிரிண்ட் அ ஃபைல். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் வந்து CTRL+P ப்ரெஸ் பண்ணாலே போதும், நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான அந்த நேவிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணுமோ, எந்த சைஸ் பேஜில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணுமோ அதோட செட்டிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு CTRL+Q, விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் CTRL+Qக்கு மட்டும்தான் எந்த விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ரொவைட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு CTRL+R, அதுக்கு மீனிங் என்னன்னா ரைட் அலைன்மெண்ட் ஆர் ரீலோட் த பேஜ். இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்குது. இதை நான் ரைட் அலைன்மெண்ட்டை மாற்றணும்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு CTRL+R ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு அந்த பேராகிராஃபை எல்லாமே வந்து ரைட் அலைன்மெண்ட்டாக மாறிடும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நம்ம ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னா CTRL+R ப்ரெஸ் பண்ணாலே போதும், இந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு CTRL+S, அதுக்கு மீனிங் என்னென்னா சேவ் த டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும்னா CTRL+S ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு சேவ் பண்ணுறதுக்கான நேவிகேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதன் மூலிமா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு CTRL+T, அதுக்கு மீனிங் என்னென்னா கிரியேட் எ நியூ டேப். இப்போ நம்ம ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டேப் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா சிம்பிளி வந்து CTRL+T ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து நியூ டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு CTRL+U, அதுக்கு மீனிங் என்னென்னா அண்டர்லைன் த வேர்ட். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது பர்டிகுலர் வேர்டு மட்டும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும்னா அந்த வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு CTRL+U ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அந்த வேர்டு மட்டும் வந்து அண்டர்லைனாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு CTRL+V, அதோட மீனிங் என்னென்னா பேஸ்ட்டு காப்பிடு டெக்ஸ்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா
அதுக்கு வந்து Ctrl+V வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+W, அதோட மீனிங் என்னென்னா க்ளோஸ் த வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் க்ளோஸ் த ப்ரௌசர் விண்டோ. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து Ctrl+W ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து ஒரு டேப் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் Ctrl+W ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த டேப் வந்து க்ளோஸ் ஆயிரும். Ctrl+X, அதோட மீனிங் என்னென்னா கட் த டெக்ஸ்ட். இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணி வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+X ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl+Y, அதோட மீனிங் என்னென்னா ரீடு. இப்போ ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதை வந்து அண்டூவும் பண்ணுறோம். அண்டு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அதே டெக்ஸ்ட்டு நமக்கு வேணும்னா Ctrl+Y ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்ம ஆல்ரெடி வந்து அண்டுவில் என்ன பண்ணமோ சேம் டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு பேர் தான் வந்து ரீடு. நெக்ஸ்ட்டு Ctrl+Z, அதோட மீனிங் என்னென்னா அண்டு. இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு நம்ம வச்சுக்கோம், நம்ம சேஞ்ச் பண்ணுற டெக்ஸ்ட்டு கூட நமக்கு வேணாம், பழைய டெக்ஸ்ட்டை இருக்கட்டும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து Ctrl+Z ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு வந்து பழைய டெக்ஸ்ட் என்னவோ அந்த டெக்ஸ்ட்டே வந்து நமக்கு வந்து ரீடைன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த காம்பினேஷன் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ மூலியமாக எந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.